அக்கா கொஞ்சம் அமைதியா இரு. ஆமாமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. எப்படிடா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஆளுக்கு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஜெயா, ஏன் பிரச்சனையும் புரிஞ்சுக்கோ. நீ என் இடத்துல இருந்து பாரு, அப்பதான் ஏன் கஷ்டம் என்னன்னு புரியும். நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் கோவிலுக்கு வர்றதுக்கே நான் முடிவு பண்ணேன். இப்படி என் சொந்த பந்தம் எல்லாரையும் வர வச்சுட்டு மாப்பிள்ள வரலன்னா என்ன அர்த்தம்? இது சரியில்லை ஜெயா. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னால இதுக்கு மேல இங்க இருந்து அசிங்கப்பட முடியாது. நாங்க கிளம்புறோம். வாங்க எல்லாரும் போலாம். இரு பார்வதி, இங்க பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் 5 நிமிஷத்துல கௌதம் வரலன்னா அப்ப நீங்க கிளம்புங்க. இதையே எவ்வளவு நேரம் தான் சொல்லிட்டு இருப்ப? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ள கிடைக்காதுன்னு நினைச்சியா? நான் மட்டும் ஒரு சொடக்கு போட்டா நான் நீனு போட்டி போட்டுட்டு வந்து நிப்பாங்க. இப்படி மாப்பிள்ளைக்காக காத்து கிடக்கணும்னு என் பொண்ணுக்கு என்ன தலையெழுத்தா? வரும், எழுந்துருமா, போலாம். எழுந்துரு, வாங்க எல்லாரும் போலாம். அம்மா, நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வரும், மாப்பிள்ள கூட கொஞ்சம் தனியா பேசணுமா? அந்த காலத்துல எல்லாம் மாப்பிள்ள தான் பொண்ணு கிட்ட தனியா பேசணும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல பொண்ணுங்களே அப்படி சொல்றாங்க. என் மருமகளுக்கு வெக்கத்தை பாத்தீங்களா? கௌதம், போய் பேசிட்டு வா. பேசிட்டு வா கௌதம். வரு உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா. போ. போயிட்டு வாப்பா. நானும் உங்ககிட்ட இப்படிதான் பேச ஆசை. இந்திரா, அழாத இந்திரா. எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி அழற? ஏன் அழற இந்திரா? அக்கா நான் இருக்கேன்ல. அழாதடி. அழாத இந்திரா. உனக்கு இந்த வீடு சரியா வராதுடி. இந்த வீட்டுல உள்ளவங்க சட்டத்திட்ட பழக்க வழக்கம் இதெல்லாம் எதிர்த்து பேசாத. என்னாலேயே தாங்கிக்க முடியல. உன்னால கண்டிப்பா முடியாதுடி. மாமியார் 2 பேருக்கும் உன்னை கண்டாலே ஆகாது. வேண்டாம் இந்திரா, எல்லாத்தையும் மறந்துட்டு நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அப்பா சொல்லும் போது எனக்கு தெரியல, ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது. நானும் படிச்சு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம் போல இருக்கு. இப்ப புரியுது இந்திரா. படிச்சாதான் இந்த காலத்துல மதிப்பு மரியாதை எல்லாம். இந்திரா, நீ படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும். அந்த பெருமைய நான் ஊர் முழுக்க சொல்லி அழகு பார்க்கணும். என் தங்கச்சி கலெக்டர், என் தங்கச்சி கலெக்டர்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டணும். என்ன ஏதாச்சும் பண்ணீங்கன்னா என் தங்கச்சி கிட்ட சொல்லி உங்களை புடிச்சு தூக்கி உள்ள போட்டுருவேன்னு நான் சொல்லணும். சிரிச்சிட்டல? நீங்க இருக்காத இந்திரா. போ. கௌதம்க்கும் அந்த பொண்ணுக்கும் பேசி முடிச்சாச்சு. இப்பவே பூ வைக்க போறாங்க. அத பார்த்தா உன் மனசு இன்னும் ரொம்ப கஷ்டப்படும். நீ கிளம்பு. நீ வா, கிளம்பு. என்னம்மா, உங்க அக்காவை பாத்துட்டியா? பேசிட்டியா? பேசிட்டேம்மா. என்னது, அம்மாவா? அது ஒண்ணு இல்லப்பா.
அங்க இருக்கும்போது ஏன் ஞாபகமாவே இருந்தா, இப்ப இங்க இருக்கும்போது அம்மா ஞாபகமா இருக்கா. ஆமா, அம்மா கொடுத்த புளியோதரை சாப்பிட்டியாமா? சம்மந்திக்கிட்ட இந்திரா கொடுத்து விட்டாலம்மா? சாப்பிட்டேன்ப்பா. எப்படிமா, உன் மாமியாருக்கு தெரியாம கொண்டு வந்து கொடுத்தாரா? அவரு கோவில் பிரசாதம்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாருப்பா. சரிம்மா, இப்ப என்ன கோயிலுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமாப்பா, கௌதம்க்கும் அந்த பார்வதி நகை கடைக்காரர் பொண்ணுக்கும் பேசி முடிச்சு பூ வைக்க போறாங்க. என்னம்மா திடீர்னு? இங்க எல்லாமே அப்படிதான்ப்பா, திடீர்னு நடக்கும். ஏமா, அதுவும் மார்கழி மாசத்துல எந்த நல்ல காரியமும் பண்ண மாட்டாங்களேம்மா? இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? நம்ம சொன்னா அவங்க கேட்கவா போறாங்க? விடுங்கப்பா, அங்க என்னமோ நடக்கட்டும். நீங்க கிளம்புங்கப்பா, இல்லனா யாராவது பாத்திர போறாங்க. என் புள்ளைய நிம்மதியா பார்த்துக்கிட்ட பேச முடியலையேம்மா. போலாமா? இப்பதான் அவங்க வீட்டுல பூ வச்சு உறுதி பண்ணியிருக்காங்க. அது நடந்த அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பாரு எப்படி வந்து நிக்கிறான்னு. காட்டாங்க. என்னடி இப்படி அரைங்குறையுமா வந்து நிக்கிற? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குடி. ஆமா, அதுக்கு என்னென்னமோ பண்ண சொல்ற? நீங்க சொன்னீங்கன்னா அந்த பட்டுப்புடவையை கட்டிட்டு வெக்கப்படுற மாதிரி நடிச்சேன். ஐயோ, கொஞ்ச நேரம் கூட என்னால அப்படிலாம் இருக்க முடியல. பாவம் இந்த பொண்ணுங்களாம் எப்படிதான் இப்படிதான் இருக்காங்களோன்னு தெரியல. மத்தவங்க கதைலாம் உனக்கு எதுக்கு? நீ இந்த கல்யாணம் முடியற வரைக்குமாவது புடவை சுடிதாரோட இரு. ஏன்னா அவங்க ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுடி. கௌதமுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆமாம்மா, கௌதம் பார்க்கறதுக்கு தான் ஸ்டைலா மாடர்னா இருக்காமா. ஆனா பழக்க வழக்கம்லாம் எல்லாம் கலாச்சாரம் பண்பாடுன்னு பழைய மாதிரி இருக்கிறாமா. கண்டிப்பா அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. வேற ட்ரெஸ் மாத்திட்டு போயேன். அப்பா, அவ்வளவு அறிவில்லாம என்ன இருக்கு? அவனை பார்க்கும்போது சுடிதார் புடவைன்னு கட்டிக்கிறேன். இப்ப நான் பார்ட்டிக்கு போறேன், கார்ல போறேன், கார்ல வரேன். யாருக்கு தெரிய போகுது? அப்புறம் நைட்டு டின்னர்லாம் வேண்டாம், நான் வெளியே பாத்துக்கிறேன். செலவுக்கு பணம் வேணும். அப்பா, காசு கொடுங்க. காடா? கொடுங்கப்பா. கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுமா. இது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கான ட்ரீட். மேக்ஸிமம் 40 to 50,000, அவ்வளவுதான். இங்க பாரு வரும், இது வரைக்கும் நீ சுத்தினது வேற, இனிமே நீ இருக்க போறதும் வேற. உன்னால இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு பாத்துக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுமா. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க தான் அவளுக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க. நான் என்னம்மா பண்ணேன்? ஒரே ஒரு பொண்ணு செல்லமா வளர்த்தோம். கல்யாணம் முடியற வரைக்கும் இவளை எப்படிதான் பாதுகாக்க போறோன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. மா, என்னம்மா பேசுறீங்க? நான் முதல்ல உங்க பையன். அப்புறம் தான் இவங்களோட மருமக மத்ததெல்லாம். உங்களுக்கு ஆகாதவங்க எனக்கேமா ஆக போறாங்க?
எனக்கு இந்த சீரும் வேணாம் ஒன்றும் வேணாம். அதை அவங்க பொண்ணுக்கே கொடுத்துட்டு போக சொல்லுங்க. அப்புறம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவ இப்போ உங்க பொண்ணு இல்லை, என் பொண்டாட்டி. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியும் நம்மள பொண்டாட்டின்னு ஏத்துக்கிட்டாரு. அப்பா, அவருக்கு வேண்டானா அது எனக்கும் வேண்டாம்ப்பா. இதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்கப்பா. அதான் உங்க பொண்ணே சொல்லியாச்சுல, எடுத்துட்டு போங்க. கிளம்புங்க கிளம்புங்க. இல்ல சம்மந்தி அம்மா, அவ என் பொண்ணு, ஏதோ ஆறுதலுக்கு சொல்றா. அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க சம்மந்தி அம்மா, இது என் கடமை. நாங்க சீர் கொடுக்காம இங்கிருந்து போக மாட்டோம். ஆமா சம்பந்தி அம்மா, நீங்க எங்களை மன்னிச்சு இந்த சீரை ஏத்துக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். வீடெல்லாம் பெருசாதான் இருக்குது, ஆளுங்க மனசுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். இது என்ன பிள்ளை, உட்கார் உட்கார் உட்கார். ஏன் உம்முன்னு இருக்க? யார் எனக்கு ஃபோன் பண்ணது? நான் தான். சுந்தரமூர்த்தி, அக்கா, ஏய் நீ என்னக்கா இங்க? வெத்தலை சீவல் வாங்க வந்த கேக்குறான் பாரு என் புத்திசாலி. மீச மட்டும் தாண்டா இப்படி வளர்த்திருக்க. டேய், என் தம்பிடா இவன். டேய், அவன் புள்ளி இங்கதான்டா கட்டி கொடுத்திருக்கான். அவளுக்கு தலை பொங்கல் சீர் கொண்டு வந்து கொடுத்திருக்கான். அதை இவளுக்கு கொடுக்க விடாம, அவன் மகளையும் பார்க்க விடாம கொண்டு வந்த பொருளையெல்லாம் உடைச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளுங்க. அதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு வந்திருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்கக்கா, என்ன விவரம் விசாரிச்சுட்டு வரேன். பா பா பா. என்ன இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட அந்த பொம்பளைய பத்தி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க வந்து அவங்கள விரட்டி விடுவீங்கன்னு பார்த்தா வந்ததும் அவங்க கிட்ட போய் சொந்தம் கொண்டாடி பேசிட்டு இருக்கீங்க. மேடம், அவங்க யாரும் தெரியாதா உங்களுக்கு? அதானே, தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. மதுரையில பெரிய கை மேடம், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் பண்றது அது இதுன்னு இவங்க பண்ணாத சம்பவமே கிடையாது மேடம்.
பேரு தான் சின்ன பொண்ணு, ஆனா பண்ற சம்பவம் எல்லாம் பெருசு. பெரிய பெரிய ரவுடிங்களே இவங்கள பார்த்து நடுங்குவாங்க. ஒரு போன் பண்ணாலே எம்எல்ஏல இருந்து எம்பி வரைக்கும் இவங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வருவாங்க. லீகலாவும் ஸ்ட்ராங்கு, இல்லீகலாவும் ஸ்ட்ராங்கு. அதுவும் இல்லாம அவங்க மருமக பிரச்சனை வேற சொல்றீங்க. அவங்க லீகலா போய் என் மருமகளை கொடுமைப்படுத்தாங்கன்னு கேஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்காது. நீங்களும் ஒரு நல்ல பெரிய குடும்பமா தான் இருக்கீங்க. நம்ம மரியாதையை நம்ம தானே காப்பாத்திக்கணும். சுமூகமா பேசி காம்ப்ரமைஸா போயிருங்க. என்னையா நீ இப்படி பேசிட்டே இருக்க? மேடம், அவங்க அழுதறி மட்டும் பண்றது கிடையாது, சம்பவம் பண்றதே சாதாரணம். நீங்களும் பார்க்கிறதுக்கு டீசென்டான குடும்பமா இருக்கீங்க. ஒரே போன்ல வீட்டுக்குள்ள பூந்து நாஸ்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இதெல்லாம் விட எனக்கு இந்த போஸ்டிங் வாங்கி கொடுத்து இந்த காக்கி சட்டையை போட வச்சதே அவங்கதான். கேருக்கு பயல, நான் அதுகிட்ட போய் குசு குசுல பேசிட்டு கிடக்குறேன். அக்கா ஒண்ணு இல்லக்கா, சும்மா உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி என்னடா சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லி என்னடா பிரயோஜனம்? இத பாரு, என் மருமவளுக்கு சீர் கொடுக்கறதுக்காக என் தம்பி சீர் கொண்டு வந்திருக்கான். அத அப்படியே வாங்கி என் மருமவளோட தலைப்பொங்கலை நல்லபடியா நடத்தி இந்த சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் முடிக்க சொல்லு, அது போதும். டேய், என்ன அப்படியே திரு திரு திருன்னு முடிச்சிட்டு கிடக்குற? இப்ப தெரிஞ்சிருக்குமே என்னைய பத்தி, சொல்லிருப்பானே. என்னையும் அப்படியே ஒண்ணும் தெரியாது என் தம்பி மாதிரி நினைச்சியா? மண்டையில 2 கொட்டு கொட்டி கால்ல விழ வச்சு அனுப்பிச்சிடலான்னு பாத்தியா? கழுத்தை பிடிச்சு ஏறி மிதிச்சு அப்படியே ஒடிச்சிருவேன் ரெண்டா. பாத்துக்க. மேடம், காம்ப்ரமைஸா போயிடலாம் மேடம். எலே சுந்தரமூர்த்தி, அவகிட்ட என்னடா பேசிட்டு இருக்கற? வெளியே போய் சீசனத்தையே எடுத்து வா போ. சரிக்கா. ஐயோ, உன்ன இல்லடா கிறுக்கு பயலே, உன்னை போ சொன்னா. டேய், சீர் வந்தாச்சுல்ல, சீரெல்லாம் எடுத்து சம்மதிக்கிட்டு கொடு. எந்த வழக்கமும் மாறக்கூடாது, பாத்துக்க. எடுத்து வைப்பில, எடுத்து வைடா. சரிக்கா. சந்திரா, எடுத்து வை. அப்பா என்கிட்ட கொடுங்க. ஏன் அந்த வெத்தலை பாக்கெடுத்து மேல வையாத்தா? மேல வை. டேய், எடுறா எடுறா, அந்த கவர்ல இருக்கிறதுல எடுறா. கொடுங்க. இந்த கவர் எல்லாம் தூக்கி போடு. இங்க வைங்க. அப்படி வைங்க. வைங்கப்பா. சரி, எடுத்து கொண்டு போய் கொடு. சமந்தி, பெரியாளு, போய் நில்லுங்க. அடியே, அடே சின்னவளே, இங்கிட்டு வா. நானா? நான் இதுக்கு ஒழுங்கு மரியாதையா உங்க அக்காவை சீர் வாங்க சொல்றியா, இல்லன்னு வச்சுக்க என்கிட்ட நீ வாங்குறியா? பார்க்காத எப்படி வசதி.
அக்கா வாங்குக்கா. ஏய் வாங்க சொல்லுடி. அக்கா வாங்கு. ஜெயா, அவங்க பொண்ணுக்கு பொங்கல் சீர் தானே கொண்டு வந்திருக்காங்க. அந்த தலை பொங்கலை நல்லபடியா கொண்டாடிட்டு போட்டுமே. அப்படி சொல்லுங்க. இப்பதாயா நீ கரெக்டாவே பேசுற. ஆமா உன் பேர் என்ன? ராமச்சந்திரனா? என்னம்மா குண்டம்மா ஷோ முடியல. ஷோ ஞான பண்டிதா வேலவா. திருச்செந்தூர் முருகா, பழனி ஆண்டவா, என்னப்பனே திருப்பரங்குன்றா முருகா போற்றி. என்னப்பா நாதன் தாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் போற்றி. திருச்சிற்றம்பலம். என்னது சாமி கும்பிடுறாத்தா? ராத்திரியில தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அர்த்தராத்திரியா? காக்கா குருவி எல்லாம் முழிச்சு இறந்தாட கிளம்பிருச்சாத்தா? உனக்கு இது அர்த்தராத்திரியா? அடியே இதுதாண்டி அதிகால பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு போகி வேற. இந்த பழத்தை எல்லாத்தையும் போட்டு கொளுத்திட்டு அப்படியே புதுசா நல்ல வாழ்க்கைய ஆரம்பிக்கிற நாள் புள்ள. இன்னைக்கு பார்த்தா அழுது வடிஞ்சு மூதைய மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. பா முதல்ல எழுந்து நல்லா ஊஞ்சி முகரையெல்லாம் கழுவு. அப்பா ஞான பண்டிதா இங்க பாருங்க, நிறுத்துங்க. ராத்திரி முழுக்க நான் தூங்கல. ஏன் ராத்திரி ஏதாவது வாட்ச்மேன் வேலைக்கு போனியா? நீங்க முதல்ல எங்க என்ன தூங்க விட்டீங்க? யாராவது கேட்டா என்ன தப்பா நினைக்க போறாங்க. நான் என்னத்த பண்ண உன்ன? கொரட்டை விட்டு உருண்டு என் மேல கையும் காலையும் போட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்ணி. இத பாருங்க, உங்க பழக்க வழக்கத்தை எல்லாம் இங்க கொண்டு வந்து திணிக்காதீங்க. இது எங்க வீடு, எங்க வீட்டு பழக்க வழக்கப்படிதான் இங்க எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீ சொல்லாத அத்தா. என்ன பெருசு ராமச்சந்திரா அக்கா, என்ன நீங்க எல்லாம் போகி கொண்டாட மாட்டீங்களா? இதுதான் உங்க குடும்ப வழக்கமா? சொல்லுப்பா. என்ன சாமி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அது கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து சொல்லுங்களேன். அது எங்க அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாம் முறைப்படி தான் நடந்துச்சு. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிருச்சு. அது சரி. இந்த மேடம் இன்னைக்கு காலையில எதிர்த்து அப்படியே பால் சோம்பலாம் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்காங்களா? பாவம் சின்னத்த. பாவமா? நல்ல படட்டும். ஆனா சும்மா சொல்லக்கூடாது உங்க சின்ன பொண்ணு அத்தைய. போடு போடுன்னு போடுறாங்க. ஆமா, எப்படி அவங்களுக்கு இவங்களை பத்தின விஷயம் எல்லாம் தெரியுது? ஆனா ஏதோ ஒரு முடிவோட தான் அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இதெல்லாம் இந்திராவோட வேலையா தான் இருக்கும். அவதான் எல்லாத்தையும் சொல்லி அத்தைய அனுப்பி வச்சிருக்கா. இந்த முன் செட்டப் அத்தை வரது எல்லாமே நம்ம இந்திராவோட பிளான் தான். சூப்பர்ல, இந்திரா கலக்கிட்டா.
சூப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நானே ரொம்ப பயந்துருக்கேன். அத்தை போனதுக்கு அப்புறம் நம்மத்தையும் ராகினியத்தையும் சேர்ந்து இதுக்கு பதிலா இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். பாவம்க்கா. சும்மா இரு. அத்தை, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நல்ல வேளை சுபா நீ வந்த. அந்த புளி தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன் ப்ளீஸ். நல்லா வேணும். போ, சீக்கிரம் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. போடி. இன்னும் போய் ஹெல்ப் கூப்பிட்டேன் பாரு. ச்சே. என்னக்கா நீங்க? இந்தா பொடி. இரு இந்தா. எடுத்துட்டு போ. வரங்க போ. அக்கா, இந்த அப்பளத்தை உடைச்சு அதுல இந்த பாயாசத்தை ஊத்தி அப்படியே பிணைஞ்சு சாப்பிடுற சந்தோஷம் இருக்க அலாதி இன்பங்கா. எத்தனை வருஷம் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. சமந்தி எல்லாம் பத்திரம் எல்லாம் நிறைய இருக்கு. அக்கா உண்மையிலேயே நல்லா இருக்கு. சரி இல்லாட்டி ராகினி, சாப்பாடு வாழ்க. கிடைக்காது. சம்மந்தி நல்லா சாப்பிட்டீங்கல்ல? போதும். சம்மந்திமா நீங்க? போதும் சம்பந்தி. ஓகே. சரி போ போய் கை கழுவு. போலாம். வாங்க வாங்க. இந்தா, பாத்து போ. ஆம், மெதுவா பாத்து. வயிறு முட்டுதுப்பா. போயிட்டு வாங்க. காலையில இருந்து அரக்க பறக்க சமைச்சு பசி உயிர் போகுது. முதல்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதான். ஹலோ. ஆமா, உன் புருஷன் எங்க இருக்கிறாரு? துபாய்ல. துபாய்ல. அந்த ஆளு கொளுத்துற வெயில்ல நாயா பேயா உழைச்சு களைச்சு வேலை பார்த்து காஞ்ச ரொட்டியை தின்னுட்டு இருக்காரு. ஆனா உனக்கு அப்படியே பளபளன்னு வாழை இலையில விருந்து கேக்குதோ? ஏய் சுபா, போ உள்ள போய் அதை எடுத்துட்டு வா. அத்தை போய் எடுத்துட்டு வா. ஓ வாத்தா வரேன். வெய்யங்க. சுபா, அந்த இலையை எடுத்துட்டு அது அங்கன வை. அட எடு. ஹலோ, என்னது இது? கும்பா. யாருக்கு? உனக்குதான். என்னத்துக்கு? திங்கிறதுக்கு. சொல்லாததெல்லாம் செய். சாப்பிட்டியாமா? புருஷன் கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறவதான் உண்மையான பஞ்சாதி. ஒழுங்கா கஞ்சிய குடி. இதுதான் உனக்கு இன்னைக்கு சாப்பாடு. பாரு, அதுல பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் இருக்கும். இங்க பார். ஏன் காலையில் நினைச்சிட்டு இருக்கீங்க? வலிக்குதாப்புல? இல்ல வலிக்கல.
வந்த ஒரு நாள்லயே இந்த வீட்டை அப்படியே தலைகீழ மாத்திட்டேன்னு உன் மாமியாரு உன்னை பார்த்து அப்படியே கிடு புரிஞ்சுட்டு கிடக்குறான். அதான் அத்தா உன்னையும் அப்படியே திட்டுற மாதிரி பண்ணேன். பரவாயில்ல. அடி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ இப்படி இருந்தா சும்மா இருப்ப நினைச்சிட்டு இருக்கியா? தொலைச்சு நான் அத்தானா ஏன் இங்க நடக்கிறத நான் பார்த்து பார்க்காத மாதிரி இருப்பேன்னு நினைச்சியா? சரி சரி. ஏன் மருமவளே நீயும் புருஷனும் நல்ல சந்தோஷமா தான் சேர்ந்திருக்கீங்க. அது நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அத்தை. ஆனா என்ன, அவர் எப்ப பார்த்தாலும் பிசினஸ்னே இருப்பாரு. மத்தபடி நல்லா தான் இருக்கும். சரி சரி, நம்புறேன் நல்லா இருந்தா சந்தோஷம் தான். இப்ப பார் அப்பா அம்மாவெல்லாம் இப்ப பார் வீட்டுக்குள்ளே மறுபடியும் வர வச்சாச்சு. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த கண்ணு அப்படியே உருட்டி முண்டக்கண்ணு மாரியாத்தா மாதிரி இருக்காளே உங்க சொத்த, அவளை அப்படியே கிடுக்குப்படியா கொண்டு போய் நறுக்குன்னு மண்டையில கொட்டிடுவா. அப்படி எல்லாம் வேண்டாம். சரி பிள்ளை, அந்த நெஞ்சு அப்படியே நிமிர்த்திக்கிட்டு பேசுறாளே ஒரு எடுப்பு, அதுவும் சின்ன மாமியா, அவ கைய அப்படியே ஒடிச்சு விட்டுருவா. இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவங்கதான் நம்மள அப்படி பண்றாங்கன்னா நம்மளும் பதிலுக்கு திருப்பி அதே பண்ணா எப்படி? அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும். அத்தி, இந்த அளவுக்கு நல்ல மருமவளா இருக்கியே காவியா. ஆனா உனக்குன்னு இந்த மாதிரி ஒரு மொள்ள மாதிரி குடும்பம் வந்து அமைஞ்சிருக்குதே. ஆனா ஒண்ணு மட்டும் காவியா, நீ எல்லாத்தையுமே சகிச்சிட்டு போகாத. அப்புறம் ஒன்னையும் தலை மேல ஏறி மிதிச்சு புதைச்சு அப்படியே புதைச்சு எடுத்து தெரியாம மரம் வச்சிருவாளுங்க இவங்க. இல்ல, நான் இப்பதான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். சுபாக்காவையும் வந்த புதுசுல அவங்க இப்படிதான் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆனா போக போக எல்லாம் சரியாயிரும். சரி, நீ மட்டும் சுதானமா இருந்துக்கோ. பொல்லாத ஊர் இது. சரிங்க. இங்க பாரு, இப்ப நான் வெளியே போனதும் உள்ள உன்னை கூட்டிட்டு வரும்போது எப்படி கோபப்பட்டு காத திருகி உன்னை திட்டிட்டு வந்தனோ அதே மாதிரி வெளியே போகும்போதும் உன்னை திட்டுவேன். சமாளிச்சுக்கோ, சரியா? சரிங்க. வா, புரியுதா? சொன்னது புரியுதா? வா 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 வா. அப்பா மர மாட்டேன். வா வாங்க வா, கொன்றுவ பாத்துக்கோ உன்னை. அப்படிதான் இதான் முதல் கடைசியுமாவே இருக்கணும், புரியுதா? போய் பாத்ரூம் போயிட்டு மூஞ்சி முகம் எல்லாம் கழுவிட்டு வந்து படு. அப்பதான் நல்லா தூக்கம் வரும். அப்படியே அங்கேயும் இங்கேயும் எவக்குடிய கெடுக்கலாம்னு இருந்தா இந்த தூக்கம் எல்லாம் வராது. நடந்து கால் வலி தான் வரும். இது ஒண்ணு. ஆத்தா என் அப்பா. இன்னைக்கு செத்தடி நீ. இன்னைக்கு செத்த நல்ல மாட்னடி. என்னமாமா நீங்க புது ட்ரெஸ் போடலையா? அது என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? உன் அத்தை மாமா அவங்க மகளுக்கும் மருமவனுக்கும் பொங்க சீரு புது துணி எல்லாம் பாரு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்கல்ல. அதனால
உங்க ஆத்தாலும் அப்பனும் அவங்க சம்மந்திக்கு புது துணி எடுத்து கொடுத்து கௌரவிக்கணும். அதுதானே நம்ம பண்பாடு, நாகரிகம், நம்ம செய்முறை எல்லாமே. இதெல்லாம் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு எங்க இருந்து புரிய போகுது? அக்கா, அதெல்லாம் சம்மந்திக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சாச்சு. ஆத்தி, பரவாயில்லையே, இந்த வீட்ல ஒரு ஆளாவது சரியா இருக்கீங்களே. ஒரு நிமிஷம் அக்கா, எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா இந்தாங்க. என்ன ஆத்தாடி எங்கிட்ட குடுக்குறீங்க? நீங்களே உங்க சம்மந்திக்கு கொடுங்க போங்க. சம்மந்தி